புன்னகை மன்னன் என்று போற்றப்படுகிற கல்யாண மாலை மோகன் ஐயா அவர்களே, திறமைகளின் பிறப்பிடம் என்று பாராட்டப்படுகிற திருமதி மீரா நாகராஜன் அவர்களே, தலைசிறந்த பேச்சாளர் பெருமக்களே, இந்த கல்யாண மாலை 4 லட்சம் திருமணத்தை ஒரு தெய்வீக திருப்பணியாக செய்திருக்கிறது. அதே சமயம் உலக நாடுகளில் முழுவதும் இருக்கக்கூடிய தமிழர்களை தமிழால் ஒன்றுபட வைத்த தமிழுக்கு திருப்பணியும் செய்து வருகிறது. நடுவு சொன்ன மாதிரி ரொம்ப ஒரு அற்புதமான ரசிகர்களை நாங்க பார்க்கிறோம். 1/2 மணி நேரம் நான் ஸ்டாப் ஹியூமர் ரெக்கார்டிங் பண்ணணும்னு ஒரு ரூமுக்கு என்னை கூட்டிட்டு போனாங்க. நான் ரெக்கார்ட் பண்ணும்போது ஒரு நகைச்சுவையா சொல்லிக்கிட்டே வரேன். யாரும் சிரிக்கிறது ஆள் கிடையாது. ஏன்னா ரெக்கார்டிங் பண்றோம் இல்லையா. அவர் கேமராமேன பதிவாளர் பதிவு பண்ணிட்டு இருக்கிறார். அவரை மட்டும் இடையில பார்ப்பேன், சிரிக்க மாட்டார். எனக்கு அடுத்தது வரல. இருந்தாலும் அவரை பார்க்க கூடாதுன்னு முடிவு பண்ணி சமாளிச்சு முடிச்சேன். போகும்போது ரெக்கார்டிங் முடிஞ்சு போகும்போது என் தம்பி ஒரு நகைச்சுவை கூடமா உன்னை சிரிக்க வைக்கல, என்ன கியா போல்தாக. ரொம்ப சிரமம் யாது. 30 நிமிஷம் இல்ல 3 நாள் பேசினா கூட அவன் ஜெயிக்க மாட்டான். அதுக்கு இங்க கென்யாக்காரங்களை கூப்பிட்டாது பேசிருக்கலாம். நீங்க உங்களை பார்க்கும் போது நாங்க செஞ்ச புண்ணியம் ஐயா. நகைச்சுவைக்கு சிரிக்கணும், நல்ல கருத்துக்கு கைதட்டணும். அழகான ஒரு அற்புதமான இந்த மேடை. மாது சொன்னாரு, ஒவ்வொரு விலங்குக்கும் ஒவ்வொரு விளக்கம் சொன்னார். என்னைய வச்சு சொன்னார். இங்க ஏன் பேக்ரவுண்ட்ல விலங்குகள் படம் போட்டாங்கன்னு நான் என்ன நினைக்கிறேன், நான் பொருளாதாரத்தை பத்தி பேச வந்திருக்கேன். இந்த விலங்குகள் தான் கென்ய நாட்டு மக்களுக்கு தனிமனித வருமானத்துக்கும் அரசாங்க வருமானத்துக்கும் உதவியாக இருக்கிறது என்பதனால் ஒரு நன்றி உணர்வோடு விலங்குகளுக்கு இங்கே ஒரு வெகுமானம். அந்த முதல்ல பேசினாங்களே அந்த சகோதரி வந்தாங்க. டீனேஜ் பசங்களெல்லாம் வளர்க்க முடியல. ஏமா அவநம்பிக்கையா பேசுறீங்க? இப்ப இருக்கிற பிள்ளைகள் மாதிரி நம்ம சந்திக்க வாய்ப்பே வராது. ஒரு காலத்து நாங்கெல்லாம் அறியாமையிலிருந்து வளர்ந்தவர்கள், அறியாமையிலிருந்து அறிவுக்கு வந்தவர்கள். இவர்கள் அறிவிலிருந்து ஆற்றலுக்கு தாவுகிற பெருமை பெற்றவர்கள். சாதாரணமான விஷயம் இல்ல. இளைஞர்களை 36 ஆண்டுகள் அந்த பிள்ளைகளை நான் சந்தித்தவன். ஒவ்வொருத்தனுக்கு என்ன திறமை இருக்கு தெரியுமா சார்? அன்னைக்கு ஒரு டீனேஜ் பையன் ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போறான் சார். இன்டர்வியூ ஓனர், கம்பெனி ஓனர் ஒரு கேள்வி கேட்டார். ஒரே கேள்வி தான் கேட்பேன். நீ உன்னுடைய சொந்த காரில் வந்து கொண்டிருக்கிறாய், கடும் மழை பெய்கிறது. வருகிற வழியிலே நீ நேசிக்கிற பெண் அந்த பஸ் ஸ்டாப்பிங்ல நிக்கிறா. உன்னுடைய நெருங்கிய நண்பனும் நிக்கிறான். பிரசவ வழியில துடிக்கிற ஒரு பெண்ணும் நிற்கிறாள். உன் கார்ல ஒரே ஒரு ஆளுக்கு தான் இடம் கொடுக்க முடியும். இந்த மூவரில் யாருக்கு இடம் தருவாய் என்று கேட்டார். யோசிக்கவே இல்லை அவன். அடுத்த உடனே செகண்ட்ல பதில் சொன்னான். கார் சாவிய நண்பங்கிட்ட கொடுத்து கர்ப்பிணி பெண்ணை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டி போக சொல்லி நான் ஃபாலோ பண்ற பெண்ணோட பஸ்ல போயிடுவேன். இது சினிமாவில் ஒரு சீனாவே எடுக்கலாம் போலயே. அவனையா சமாளிக்க முடியாது, அவன் அந்த நாட்டையே சமாளிப்பான். நம்பிக்கை வைங்க. 2வது ஒரு கேள்வி, பெரிய கேள்வி ஒன்று போட்டாங்க. காலேஜுக்கு தாவறாமா? அதுல என்னமா பிரச்சனை இருக்குது உங்களுக்கு குடும்பத்துல? தாவர இடங்கள் எல்லாம் தாவி தாவி சம்பாதிச்ச பணத்தை எடுத்து போய் பின்னாடியே கட்டுறான ஒவ்வொரு காலேஜுக்கும். அப்ப அவனுக்கு தான் அது சவாலா இருக்குமே தவிர உங்க குடும்பத்துக்கு ஒண்ணு சவாலா இருக்கிறது வாய்ப்பு இல்லை. அடுத்தது இன்னொன்னு சொன்னாங்க பாருங்க, ஒரு அப்பட்டமான பொய் ஒன்று சொன்ன. குடும்பத்துலதான் பாரம் அதிகமா, சிக்கல் அதிகமா, பிரச்சனை அதிகமா, பொருளாதாரத்துல ஒண்ணுமே இல்லையா? நான் ஒன்னே ஒரு கேள்வி கேட்கறேம்மா, நியாயமா பதில் சொல்லுங்க. ஒவ்வொரு மாசமும் கம்பெனியில இருந்து கவர்மெண்ட் வரைக்கும் மாதம் கூட்டம் போடுறானே, எதுக்கு? பொருளாதார பிரச்சனையை மையப்படுத்தி கூட்டம் போடுறானா, அவங்க குடும்ப பிரச்சனை எல்லாம் கொட்டுங்கடான்னு போடுறானா? எதுக்கு மீட்டிங் போடுறாங்க? அப்படி ஒரு மீட்டிங் போட்டா தாங்குமா? அது நான் என்ன கேட்கிறேன், பொருளாதாரம் என்பது கஷ்டத்தை நோக்கிய பயணம், குடும்ப பாரம் என்பது இஷ்டத்தை நோக்கிய பயணம். இல்ல, எத்தனை வரவுகள் என்று பார்ப்பது பொருளாதாரம், எத்தனை உறவுகள் என்று பார்ப்பது குடும்பம். அதாவது குடும்பத்தில் சிக்கல் பிரச்சனை இருக்குமா? அது என்ன பெரிய இதுவா? அன்னைக்கு ஒருத்தன் ஓடி வரான்,
டாக்டர் ஜுரம் விட்டு விட்டு அடிக்குதுன்னா டாக்டர் சொன்னாரு, விடாம அடிக்கிறதுக்கு எதனால ஒய்ஃபாடான்னு கேட்டார். அப்புறம் தான் தெரிஞ்சது அவருக்கு அவ்வளவு ஒரு பெரிய பிரச்சனை இருக்குதுன்னு அவன் ஆறுதல் அடைஞ்சிட்டான். அதாவது இன்னைக்கு இருக்கிற சிக்கல் சார், யாருக்கு இல்ல பிரச்சனை? இப்ப எனக்கு இல்லையா? நான் உங்களை ஐயா கூட சார் கூட நடுவர் கூட நிறைய நாடுகளுக்கு போய் வரேன். எனக்கு பிரச்சனை இல்லையா வீட்டுல? சார் அவசரத்தில் ஒரு தோசை சுட்டு கொடுக்குமா சார், சீரியல் பார்த்து எழுந்து போய் கோபத்தோட சுட்டா கரேன்னு வருது தோசை, நம்ம கலர்ல என் நேரத்துல இருக்குது. என்னம்மா இவ்வளவு கருப்பாகுதுன்னா, முதல் தோசை அப்படித்தான் வரும்னா. கொஞ்ச நேரம் பொறுத்து ரெண்டாவது தோசை வந்து அது இதை விட மோசமாக்குது. என்ன இது என்ன கோபமா இது, அதை எடுத்துக்கணும். உள்ள போய் பார்த்தா தோசைகள்ல திரி போட்டு ஊத்திக்கிறான். நீங்க எதையுமே சுவையா எடுத்துங்க. ஏன் தெரியுமா? வீடு என்பது மாற்றலாம், இல்லை என்றால் மாறிவிடலாம். பாரத்தை கூட்டுறதும் குறைக்கிறதும் அவங்க நமக்குள்ளே இருக்குது, குடும்ப உறுப்பினர்கள் கிட்ட தான் இருக்குது. இப்போ ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் பொக்கே கொடுக்கணுமே எதுக்கு சார்? எங்க ஊர்ல நிறைய பூ இருக்குதுன்றதுக்கா? இல்லைங்க, வேறுபட்ட வண்ணங்களால் இருக்கிற அத்தனையும் ஒன்றாக சேரும் போது எவ்வளவு அழகாக இருக்கிறது. உன் மனமும் என் மனமும் வேறுபட்டிருந்தாலும் இந்த மலரை போல் அழகாக இருக்க வேண்டும் என்ற செய்தியை பரிமாறிக்கொள்வதற்கு தானே சார் பொக்கேவை கொடுக்கிறோம். நான் கேட்கிறேங்க, சுமை சுமைன்றீங்களே, பாரம் பாரம்ன்றீங்களே. நான் ஒரு செய்தி சொல்லட்டுமா? இப்போ கல்யாண மாலை மோகன் சார் இருக்காங்க, ஒரு 10 கிலோ கிரானைட் கல்லை என் கையில கொடுத்து, புலவர் இந்த ஸ்டேஜில் இருந்து வெளியில வரைக்கும் கொண்டு வாங்கன்றாங்க. ஏன் இந்த கஷ்டத்தை கொடுக்கறாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனா ஒரு 10 கிலோ வெயிட்டுடைய ஒரு குழந்தை என் கையில, அழகான குழந்தைய கையில கொடுத்து கொஞ்சம் வெளியில கொண்டாடுறீங்களான்னாரு. வெளியில போயிட்டு திரும்பி நான் கொண்டாந்தேன். ஏன் தெரியுமா? ஒன்று சுமையாக தெரிந்தது, இன்னொன்று சுகமாக தெரிகிறது. சுமையோ சுகமோ சுமக்கிற பொருளில் இல்லை, சுமக்கிற மனிதனுடைய மனதில் தான் இருக்கிறது என்றால், அந்த மனதை நாம செம்மையா வச்சுக்கிட்டோம்னா பணம் சேர்க்கறதுன்றது சாதாரணமான விஷயமாமா. குண்டூசியால பள்ளம் தோன்ற மாதிரி தான் பணத்தை சேர்க்கறதுன்றது. செலவழிக்கிறது எப்படி தெரியுமா? இந்த பசங்க வச்சிருக்காங்களா பலூனு, அதுல குண்டூசியால குத்துற மாதிரி. பொருளாதார பாடத்தை எங்க அப்பா, வாழ்க்கை அனுபவ பாடத்தை எனக்கு நடத்தினவரு. லீவு விட்டாங்கன்னா படிக்கிற காலத்துல நான் அப்பா ஒரு பென்சில் வேணும்னு கேட்பேன். கஷ்டப்பட்டு 10 தடவை கேட்பேன். 11வது தடவை எங்க அம்மா ரெக்கமெண்டேஷன் பண்ணாதான் வாங்கி கொடுப்பாரு. ஒரு பென்சில் 2 துண்டாய்க்கு ஒரு துண்டை மட்டும் என் கையில கொடுத்து 1 மாசத்துக்கு வச்சுக்கோ ஜாக்கிரதான்னு. லீவு வந்தா எங்க எல்லாரையும் உட்கார வச்சு, எனக்கு என்ன என் தங்க எல்லாருமே பசங்களெல்லாம் உட்கார வச்சு எழுதின நோட்லாம் கொண்டாடான்னு. எல்லா நோட்லயும் இருக்கிற பேப்பர்லாம் எழுதாத பேப்பரை கிழிங்கடான்னு. அத்தனை பேப்பரையும் கிழிச்சு இவ்வளவு பேப்பர் எடுத்து போவாரு. 4 நாள் பொறுத்து 4 நோட்டா கொண்டாடுவாரு. அதுல ஒவ்வொரு நோட்டை என் கையில கொடுத்து இதுல எழுதுருவான்னு. அது எழுதும் போது இருக்கிற சிரமம் இருக்குது தெரியுமா? முதல் 4 பக்கம் ரூல்டா வரும், அடுத்த 4 பக்கம் அன்ரூல்டா வரும். இந்த 3ஆவதாக வர்றது பாருங்க மேத்ஸ் பேப்பர், அது கிராஸ்ல இருக்கும் கோடு. நாங்க அதையும் சமாளிச்சு எழுதுன சார். பணத்தின் அருமை இந்த பிள்ளைகளுக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக கார் இருந்தாலும் டிரைவர் இருந்தாலும் கவர்மெண்ட் பஸ்ல அனுப்பி வைத்து பழக்கப்படுத்திய அந்த அனுபவத்தை சொல்லிக் கொடுங்கள். குடும்ப பாரம் தாராக போய்விடும். என்ன நினைச்சீங்க நீங்க? இதெல்லாம் சொல்லி கொடுங்கம்மா, பாட்டு மட்டும் சொல்லி கொடுக்காதீங்க. இதே நைரோபியிலே இத்தனை குடும்பங்கள், தமிழ் குடும்பங்கள் இருக்கிறது. உங்கள் மனசாட்சியோட நான் ஒரு பதிலை நான் உங்களுக்கு மையப்படுத்துகிறேன். உங்களுக்கு ஒரு வளர்ந்த பெண், வளர்ந்த பிள்ளை ஒரு கல்வியிலே ஒரு ஸ்டேஜ் வந்த பிறகு உயர் படிப்பு படிக்க வேண்டும் என்று அந்த பிள்ளைகள் விரும்புகிற போது இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களிலே அந்த குழந்தைகளை மட்டும் அனுப்பாமல் தன்னுடைய மனைவியையும், இன்னும் சொல்ல போனால் கணவனும் மனைவியும் வேலை செய்கிறார்கள். உன் வேலையை ரிசைன் பண்ணிட்டு பிள்ளைகளுக்காக போ என்று அவர்களை வேறு இந்திய தேசத்தில் இன்னொரு மாநிலத்தில் ஒரு வீடு பார்த்து அவர்களை ஒரு குடும்பமாக்கி அங்கே வைத்து இங்கே தன்னந்தனியாக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நடுத்தர வயதுடைய மக்களுடைய வாழ்க்கையை நான் கண்ணார பார்க்கிறேன். எத்தனை குடும்பங்கள் அப்படி இருக்கிறது. நாங்கள் எல்லாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம், எப்படி ஏற்றிய மெழுகுவர்த்தி தூரத்திலிருந்து பார்க்கிற போது பிரகாசமாக இருக்கும், வெளிச்சமாக இருக்கும்.
ஆனால் அந்த மெழுகுவர்த்தியின் அருகே சென்று பார்க்கிற போதுதான் அது அழுது அழுது விடுகிற கண்ணீர் துளிகள் தெரியும் ஐயா. அதை போல் கஷ்டப்படுகிறவர்கள் உலக நாடுகள் எத்தனை பேர் இருக்கிறார்கள். ஏன் இந்த கஷ்டங்கள் எதற்காக? குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக. பொருளாதார தேடல் அது. திரைகடல் ஓடியும் திரவியும் தேடு என்று சொன்னானே. ஏன்னா இன்னைக்கு அவசியம் அப்படி வந்துட்டுதுங்க ஐயா. அன்னைக்கு ஒரு லேண்ட்லைன் இருந்தது, 10 பேர் வீட்டுல இருந்தான், 10 பேருக்கும் ஒரு லேண்ட்லைன் பயன்பட்டது. இன்னைக்கு லேண்ட்லைன் முதியோர் மாதிரி ஓரம் கட்டப்பட்டது. ஆளாளுக்கு ஒரு செல்லு, 10 பேருக்கும் 10 செல்லு வாங்கணும்னா வருமானத்தை ஈட்டுகிறவன் அத்தனை பேருடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு எவ்வளவு சிரமங்களை சந்திக்க வேண்டும். கஷ்டத்தை எவன் ஒருவன் சந்திக்கிறான் அவன் தான் சவாலை தவிர இஷ்டமாக்கி கொண்டு அதை எளிமையாக்குவது சவால் இல்லை. இன்னும் சொல்ல போனால் ஒரு பெண் வளர்ந்த பிறகு, அவள் பட்டம் பெற்ற பிறகு இன்னொரு பட்டம் பெற்ற பையனை ஏற்பாடு செய்யணும். நிச்சயதார்த்தம், திருமணம், சீமந்தம், மகப்பேறு, அவங்களை அனுப்பி வைக்கிறது. அவங்க அப்படி ஒரு மகனுக்கு அதே மாதிரி சீர்வரிசை எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டு பெற்றோர்களுக்கு 60 வருது. 60வது திருமணம் நடத்தணும், 70வது பீமரச சாந்தி, 80வது கனகாபிஷேகம் முடிச்ச கையோடு நடத்துற அவனுக்கு 60வது ஆரம்பிக்குது. அப்படின்னா ஒரு செயின் போல வரக்கூடிய செலவுகளை ஈடுகட்டுவதற்கு இந்த பொருளைத்தானே தேட வேண்டியிருக்கிறது. அந்த பொருளை தேடுவதிலே பல்வேறு சவால்கள் அவர்களுக்கு வருகிறது. அவங்க சொன்னாங்களே, ஏன் பேங்க்ல லோன் வாங்கிடலாமா? இந்த அம்மா சொல்ற மாதிரி தான் ஒரு பொண்ணு போன்ல எனக்கு சொல்லிச்சு. ஐயா எப்படியா? ஹலோ சார், எங்க பேங்க்ல லோன் கொடுக்கறோம் சார், நீங்க வீடு கட்டலாம் சார். சரி நம்பி போய் அது லோனையும் வாங்கியாச்சு. அன்னைக்கு போன் பண்ண பொண்ணு தான் அப்புறம் பண்ணவே இல்லை. அதுக்கு அதான் வேலையா. லோன் நீங்க வாங்கலாம், லோன் ஈஸியா வாங்கி கட்டிடலாமா? ஏமா மாதா மாதம் இஎம்ஐ கட்டணும் தெரியுமா? கட்டாம இருக்கிறதுக்கு நான் என்ன மல்லையாவா? இல்லையா. ஒரு இஎம்ஐ கட்ட தவறி விட்டான்னு வச்சுங்க, அது அப்படியே நின்னு போச்சுன்னா அதுக்கு வட்டி ஏறும். அந்த வட்டியை சரிப்படுத்துறதுக்கு, அந்த இன்ஸ்டால்மெண்ட்டை கட்டுறதுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் இடத்துல நான் கடன் வாங்கி அதை அடைக்கணும். அடுத்த மாசம் இன்னொருத்தங்கிட்ட வாங்கி அதை வட்டிக்கு சரி பண்ணணும். வட்டியும் திருப்பி கொடுக்க முடியாத போது ஒரு பொய் சொல்லணும், அந்த பொய்யை மறைக்க இன்னொரு பொய் சொல்லணும். இப்படியெல்லாம் காப்பாத்தி கடைசியில ஒரு இருக்கிற சொத்தை வித்து அந்த கடனையே அடைக்கிற கூடிய அளவுக்கு வருதுன்னா இது சவாலா? சும்மா சண்டை போடுறாங்க, அதுக்குள்ள அப்படி இருக்கிறாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் மனக்கஷ்ட, இது சவாலே கிடையாது. இது வம்சாவழியா நடக்கிறது விஷயம். இது பரம்பரை சொத்தியா? ஆமா. அதனால குடும்பத்தை பொறுத்த வரலாமா, இப்படி செஞ்சுங்க, நல்ல வார்த்தைகளை பேசுங்க. ஏன் வளங்களை வளங்களால் சந்திப்பது பொருளாதாரம், வார்த்தைகளால் சந்திப்பது குடும்பம். என்ன சொல்லப்பட்டது, என்ன சொல்லப்பட்டது என்பது மனதை தொடும், எப்படி சொல்லப்பட்டது என்பது இதயத்தை தொடும். இதயத்தை தொடுகிற வார்த்தைகளை தேர்வு செஞ்சாலே பாரம் தானா குறைஞ்சிடும். ஏன்னா பாரம் இறக்கி வைக்க வேண்டியது, பொருளாதாரம் ஏத்தி வைக்க வேண்டியது. இறக்கி வைக்கிறதுல சவாலா, ஏத்தி வைக்கிறதுல சவாலா? அதுதான் கஷ்டமானது என்று சொல்லி மாண்புமிகு நீதிபதி அவர்களே, ஒரு வக்கீல் மகாத்மாவாக மாறினார். ஒரு வக்கீல் மகாத்மாவாக மாறினார். ஒரு பள்ளி ஆசிரியை அன்னை தெரசாவாக மாறினார். ஒரு திருடன் வால்மீகியாக மாறினார். ஒரு தொழிலாளி தொழிலதிபராக மாறினார். ஏன் நீங்களும் பொருளாதாரத்தில் மாற முடியாது? யோசியுங்கள், முயற்சியுங்கள். முயற்சியும் பயிற்சியும் ஒரு மனிதனை பொருளாதாரத்தின் உச்சியில் கொண்டு போய் நிறுத்தும். பொருளாதாரத்தின் உயரத்தில் நீங்கள் இருந்தால் உலகத்தையே சர்வசாதாரணமாக பார்க்கலாம். குடும்பம் அதில் ஒன்று. நன்றி. அனைத்து பெரியவர்களே, அன்பும் அறிவும் வாய்ந்த நடுவர் அவர்களே, மேடையிலே இருக்கின்ற பேச்சாளர் பெருமக்களே, கல்யாண மாலை குடும்பத்தை சார்ந்த வணக்கத்துக்குரிய மோகன் ஐயா அவர்களே, மீரா அவர்களே, திரு நாகராஜன் அவர்களே, இங்கே வந்ததிலிருந்து மிகச்சிறப்பான விருந்தினர்களாக எங்களை உணர வைத்துக் கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய திரு ராவ் அவர்களே, மரியாதைக்குரிய ராம்மூர்த்தி ஐயா அவர்களே, தங்கள் இருக்கையில் இவ்வளவு நேரம் அமர்ந்து எங்கள் பட்டிமன்றத்தை ஆசீர்வாதம் செய்து கொண்டிருக்கிற கீதா மேடமுடைய அம்மா திருமதி விஜயலட்சுமி அவர்களே, இங்கே நாங்கள் வருவதற்கு எல்லா விதத்திலும் உறுதுணையாய் இருந்த கீதா மேடம் அவர்களே, தமிழ்ச்சங்கத்தை சார்ந்த பெரியவர்களே, எல்லாருக்கும் என்னுடைய பணிவின் நன்றி, வணக்கம்.
நடுவர் அவர்களே, இந்த பட்டிமன்றம் எங்கே போய்க் கொண்டிருக்கிறது என்றே எனக்கு புரியவில்லை. தீர்ப்பை நோக்கி. புலவர் ரொம்ப நல்லா பேசினார். என்னென்ன கருத்து செறிவு வந்து விழ 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 நான் எழுதிக்கிட்டே இருக்கேன், நோட்டே முடிஞ்சு போகுது. எவ்வளவு பெரிய பெரிய தத்துவ கேள்விகள் எல்லாம் கேட்டிருக்காருன்னு பாருங்க. ஏற்றி வைப்பது கஷ்டமா, இறக்கி வைப்பது கஷ்டமா, அது என்ன வெயிட்ன்றதை பொறுத்து. 2 கிலோவை ஏற்றி வைக்க சொல்லி 50 கிலோவை இறக்கி வைக்க சொன்னா இறக்கி வைக்கிறது தான் கஷ்டம். இது ஒரு கேள்வி. இதை கேட்டுட்டு நல்லா பேசினதை வேற நினைச்சிட்டு சில பேர் உட்காந்துருக்காங்க. நடுவர் அவர்களே, நம்ம எல்லாருக்கும் போன் வருது, வாடிக்கை. நாங்க அந்த பேங்க்ல இருந்து பேசுறோம், இந்த பேங்க்ல இருந்து பேசுறோம். எங்களுக்கு லோன் வேணுமான்னு கேட்டா நாம என்ன செய்வோம்? லோன் வேணுமான்னு கேட்கறதுக்கு முன்னாடி காலை கட் பண்ணுவோம். பொதுவானவங்க அப்படித்தான் செய்வாங்க. ஒரு குரலை கேட்டு ஒரு லோனே வாங்கியிருக்காரு ஒரு மனுஷன். அந்த வாய்ஸ் வந்து சில்கி வாய்ஸ். நீங்களும் அப்படித்தானே? யாரா செய்வாங்களே சார்? அது லோனை தான் வாங்கினாரு. அதுக்கு பிறகு கேன்வாஸ் பண்ண பொண்ணு ஒவ்வொரு நாளும் அவர்கிட்ட பேசுன்னு வேற அவர் எதிர்பார்த்திருக்காரு. அங்கதான் தப்பு பண்ணாரு. அப்புறம் சொல்றாரு அதுக்கு இஎம்ஐ கட்ட வேண்டுமே. லோன் வாங்கிட்டீங்கல்ல, அப்ப இஎம்ஐ நீங்க தான் கட்டணும். நைரோபி தமிழ்ச்சங்கத்துல இருந்து டொனேஷன் வசூலிச்சா உங்க இஎம்ஐ கட்டுவாங்க? ஏமா அது ஒழுங்கா 19 வருஷம் நடந்துகிட்டு இருக்குமா? எனக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லைங்க. இப்படி லோன் வாங்குகிற ஒரு ஆளை வீட்டுல வச்சுக்கிட்டு வேளா வேலைக்கு அவர் மாத்திரை சாப்பிடறதுக்காக பொட்டலம் அடிச்சு குடிச்சு அவங்க மனைவி நைரோபிக்கு அனுப்பிச்சிருக்காங்க. அவங்களுக்கு இவர் எவ்வளவு பெரிய பாரத்தையும் சுமையையும் கொடுக்கிறார்னு யோசிச்சு பார்த்தா அந்த அம்மாவுக்கு ஊருக்கு போனவொன்னா மவுண்ட் ரோட்ல இடம் வாங்கி செல வைக்கலான்னு இருக்கேன். ஆமா, இருக்கிற சில பத்தாது. எங்களுக்கெல்லாம் அட்வைஸ், நீங்கள் அனுபவத்தை உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள். நாங்க சொல்லிக் கொடுத்துட்டு தான் இருக்கோம். அவன் எப்ப பாரு ஹெட்போன் போட்டிருக்கிறதுனால அவன் காதுல விழ மாட்டேங்க. எவன் கேட்கிறான் சார்? நம்ம பிரச்சனை குடும்பம் பெருசா பணம் பெருசான்றது இல்லை. ராஜ்குமாரும் சரி, மரியாதைக்குரிய புலவர் ஐயாவும் சரி, குடும்பம் ரொம்ப பெருசு பணம் ரொம்ப பெருசுன்ற ஒரு சிக்கல்ல வந்துட்டாங்க. அது அல்ல பட்டிமன்றத்தினுடைய தலைப்பு. நடுத்தர வயதில் எது பாரம்னு கேட்டா, ஒருத்தனுக்கு ஜுரம் அடிச்சுதாங்க, அவன் டாக்டர்கிட்ட போனான். விடாம ஜுரம் அடிச்சது டாக்டர்னா அவன் சொன்னா விடாம அடிக்காதுன்னா ஒய்ஃபான்னு. சார் கோவம் வர மாதிரி காமெடி பண்ணதுங்க சார். இல்ல நாங்களே கொஞ்சம் கேப் விட்டு தான் அடிப்போம். எல்லாத்தையும் விட எனக்கு என்ன புரியலன்னா, அவர் கேட்கிறாரு கம்பெனியிலே கூட்டம் போடுகிறார்கள், பொருளாதாரத்தை பற்றி பேசுகிறார்களா குடும்பத்தை பற்றி பேசுகிறார்கள்? கம்பெனியில கூட்டம் போட்டு பொருளாதாரத்தை பத்தி தான் பேசுவாங்க. இப்ப ராவ் சார் இருக்காரு, அவர் கம்பெனியில எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு கூட்டம் போடுறாரு. உங்க தாத்தாவுக்கு உடம்பு சரியில்லையா, உங்க அம்மாவுக்கு முதுகு வலியா, கம்பெனி விளங்குமா? அப்புறம் எந்த இடத்துல என்ன பேசணுமோ ரொம்ப அறிவுபூர்வமா பேசின மாதிரி வேற. இதெல்லாம் பொறுத்துக்கலாம் சார், என்னால பொறுத்துக்கவே முடியாது. இன்டர்வியூல ஒரு கேனப்பைய ஒரு கேள்வியை கேட்டிருக்கேன். இருந்தாலும் இது ரொம்ப ஓவர்மா சார். முன்ன பின்ன இன்டர்வியூ நடத்தி நம்ம எவனாவது அந்த கேள்வியை கேட்பாங்க சார். உனக்கு ஒரு கார் இருக்கு, அதுல 3 பேர் நிக்கிறாங்களா, ஒரு பிரசவ வழியில துடிக்கிற ஒருத்தி நிக்கிறாளா, நண்பன் ஒருத்தர் இருக்கானா, கேர்ள் ஃபிரெண்ட் இருக்காளா, நீ யாரை கூப்பிட்டு கொண்டு போய் ஒரு கார்ல எனக்கு தெரிஞ்சு 3 பேரை ஏத்தலாம்ல? ஏத்தலாமா இல்லையாங்க? 2 சீட்டர் காரா இருந்தால் ஒழிய 3 பேரை ஏத்தினா 3 பேரை ஏத்திட்டு போறான். இவன் சொல்ல நண்பன்கிட்ட வந்து அந்த பிள்ளைதாச்சி பொண்ணை பாத்துக்கோன்னு சொல்லி காரை கொடுத்து அனுப்பிச்சிருவாங்க. தலைவா, இந்த காலத்து பையன் தன் கேர்ள் ஃபிரெண்ட கூட நண்பனோட நம்பி அனுப்புவான், தன் காரை யார்ட்டையும் கொடுக்கவே மாட்டான். இந்த ட்ரெண்டே தெரியாம இருக்கீங்களா? இதுல அவர் சொல்றாரு, உங்கள் பேச்சை கேட்டால் நடுவர் அவர்களே மிருகங்கள் கூட திருந்தி விடும். உங்களுக்கு குரங்கு பாஷை தெரியுமா? நான் அதை ஒத்துக்கவே இல்லம்மா. ஏமா ஆளாளுக்கு என்னைய பந்தாடு? நான் வந்தது தப்பு தப்பு தப்பு. நடுவருக்கு ஐஸ் வைக்கலாம் இப்படியா? அடியே சரியில்லைங்க. அவர் முதல்ல பேசினாரு பாலா, அவர் வந்து கேக்குறாரு, வந்து பேசின உடனே அவர் கேக்குறாரு காசு தானே முக்கியம் அப்படின்னு கூட்டத்தில் உத்தர. அதேதான் எவ்வளவு கொடுத்தீங்க?
அணியே சரியில்லை. ராஜ்குமார் வந்து கேக்குறாரு, எங்க வீட்டுல நான் ஃபேன் போட்டிருக்கேன், நான் ஏசி போட்டிருக்கேன், மாதம் இபி பில் வருகிறது, நீங்க தான் கட்டின உங்க இபி பில்ல. இதெல்லாம் ஒரு பிரச்சனை அவங்களுக்கு சார். அவர் சொன்னதுல எனக்கு ரொம்ப மனசு எது தெரியுமா சார் வருத்தமா இருந்தது. அவங்க வீட்டு அம்மா ஒரு நாய் கேட்டிருக்காங்க சார். அது நல்ல நாய். என்ன காரணம்? அவர் ராஜபாளையத்தில் இருக்காரு. வேற என்ன கேட்க முடியும் உங்கள்கிட்ட? அந்த அம்மா ஒரு நாய் கேட்டிருக்கு. 2 நாள் போன உடனே வாக்கிங் போறதுக்கு அது சரியில்லை அப்படின்னு இவர் சொல்றாரு. அந்த அம்மா சொல்லிச்சான், இந்த நாய் சரியில்லை, நீங்க வாக்கிங் வாங்க. பொய் சொன்னாலும் பொருந்து சொல்லணும். மனைவிகள் எதுக்காக சார் வாக்கிங் போறாங்க? பிடுங்கல் இல்லாம இருக்குது. ஒரு அரை மணி நேரம் உங்க தொல்லை இல்லாம இருக்கிறதுக்கு தானே வாக்கிங் போறாங்க. அப்புறம் கருத்து வேற. என்ன கருத்து அந்த அணியில இருந்துன்றீங்க? கரன்சி கிவ்ஸ் எனர்ஜி. சார் கட்டுக்கட்டா பணத்தை வச்சுக்கிட்டு எவ்வளவு பேர் கட்டில இருந்து எழுந்திருக்க முடியாம நோய்வாய்ப்பட்டு எத்தனை பணக்காரர் இருக்காங்க? எப்படி ஆச்சுன்னே சொல்லாம இருக்காங்க. பொதுவா சொன்னீங்க, என்ன நடந்ததுன்னே தெரியல. கண்டெய்னரா பணம் போச்சு. அச்சடிக்கப்பட்ட சுதந்திரம் என்று தாஸ்தாவேஸ்கி சொன்னார். நமக்கு எதுக்கு சார் தாஸ்தாவேஸ்கி எல்லாம்? அவரோட கதை உங்களுக்கு தெரியுமா? தாஸ்தாவேஸ்கியினுடைய, அவர் ரஷ்ய எழுத்தாளர். மன்னன் தாஸ்தாவேஸ்கிக்கு தூக்கு தண்டனை கொடுத்துட்டான். வரிசையா 5 பேருக்கு தூக்கு தண்டனை. ஒவ்வொருத்தரையா தூக்குல போட்டுட்டாருங்க. இவர் நிக்கிறார். அவர் மனசு அப்ப எப்படி இருந்திருக்கும்? நான் எவ்வளவு பணத்தை வீட்டில் வைத்திருக்கிறேன், என்னுடைய பேங்க் பேலன்ஸ் எவ்வளவு, ராஜ்குமார் சார் எனக்கு எவ்வளவு பணம் திருப்பி கொடுக்கணும், இதெல்லாம் யோசிச்சுட்டு இருப்பாரு. தாஸ்தாவேஸ்கியினுடைய முறை வருகிறது. அடுத்து அவர் தான் தூக்குல தொங்கணும். அந்த மன்னன் வந்து என்ன நினைச்சாலும் தெரியல. ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற எப்பவுமே அப்படிதான் கோக்கமாக இருப்பான் போல இருக்கு. அவன் திடீர்னு என்ன நினைச்சான்னு தெரியல, இதோடு தூக்கு தண்டனையை நிறுத்தி கொள்ளலாம்னு தாஸ்தாவேஸ்கிக்கு விடுதலை கொடுத்துட்டான். அதனால்தான் வரலாற்றிலே நிலை பெற்ற இலக்கியங்களை தாஸ்தாவேஸ்கி கொடுத்தார். ஆனா அந்த அங்க காத்துட்டு இருந்தார்ல, அந்த நேரத்தில் அவர் மனசுல என்ன அதை அவர் எழுதுறார். சகோதரனே, நான் உன்னை நினைத்தேன் என்று தன் தம்பிக்கு அவர் கடிதம் எழுதினார். அந்த இறுதி நிமிடங்களில், அவருக்கு ஒரு தம்பி இருந்திருக்கான், அந்த இறுதி நேரங்களில் சகோதரனே நான் உன்னை மாத்திரமே நினைத்தேன். அதுதான் சார் உறவினுடைய பலம். உறவு என்பது அணிகலன்னு பாலா சொன்னார். இல்ல, அது அஸ்திவாரம். அது ஏன் அது ரொம்ப பெருசுன்னு நாங்க சொல்றோம்னா, எது ரொம்ப பெருசோ எது ரொம்ப முக்கியமோ அதுதான் பெரும் பாரமாகவும் சுமையாகவும் இருக்கும். இதுதான் எங்க அணியினுடைய வாதமா நாங்க வைக்கிறோம். அவர் சொல்றாரு, நமக்கு எல்லாருக்கும் பிடித்த இசை ஏடிஎம்ல வந்து அந்த நோட்டு டக்க 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 டக்குன்னு வர்ற நோட்டுன்னு. உங்களுக்கு தெரியுமா ராஜ்குமார், கென்யால ஏடிஎம் ரொம்ப குறைவு. இந்த நாட்டில் ஏடிஎம் ரொம்ப குறைவு. பேங்க் அக்கவுண்ட் வச்சிருக்கிறவங்களுடைய எண்ணிக்கையே ரொம்ப குறைவு. ஆனால் இந்த தேசத்தில் இருந்து தான் மொபைல் மணி என்கின்ற மாபெரும் டெக்னாலஜி உலகம் முழுக்க போச்சு. பேங்க பத்தி அவகிட்ட பேசலாமா ஐயா? ஏன் சார் போச்சு? நீங்க நியூயார்க்ல கூட ஒரு டாக்ஸில ஏறிட்டு மொபைல்ல பே பண்ண முடியாது, ஆனா நைரோபில பே பண்ண முடியும். எப்படி சார் மொபைல் மணி இந்த நாட்டில் இவ்வளவு பெருசாச்சு? 20 மில்லியன் கஸ்டமர்ஸ் இருக்காங்க. எப்படி சார்? என்ன காரணம் தெரியுமா? அந்த மொபைல் மணி அவங்க கொண்டு வந்த போது ஒரே ஒரு டேக்லைன் தான் போட்டாங்க, சென்ட் மணி ஹோம். வீட்டுக்கு பணம் அனுப்ப வேண்டுமா? அன்னைக்கு ஏடிஎம்லாம் கிடையாது சார், பேங்க் அக்கவுண்ட் கூட கிடையாது. ஆனா வீட்டுக்கு பணம் அனுப்பணும்ன்ற அந்த உணர்வு இருக்கிறது. அதுதான் சார் உறவுகளினுடைய விகசிப்பு. அதுதான் சார். இது ஏன் பாரம்? ஏன் இது பாரம்? பணம் பாரம் இல்லையா? சம்பாதிக்கிறது கஷ்டம் இல்லையா? குண்டுசியால குளம் வெட்டுற மாதிரி அவர் சொன்னாரு. எல்லாமே உண்மை. ஆனா பணம் சம்பாதிக்கிற முயற்சியிலே தோற்று போயிட்டான்னு வச்சுக்கோங்க ஒருத்தன், அப்புறம் கூட அவனால வாழ்ந்துட முடியும் சார், வாழ்ந்துட முடியும். கடன், நோய், பகை 3 இல்லாம இருக்கிறது தான் வாழ்க்கையின் சந்தோஷம்னு பாலா சொன்னார். கடன் இருக்கிறவன் தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதுக்கு பல உதாரணங்கள் வந்துட்டு. முகுல் சோக்ஷியை பாருங்க, எப்படி இருக்காரு. நோய் இருக்கிறவனுக்கு பிழைச்சிக்கலான்ற நம்பிக்கை இருக்கும், பகை இருக்கிறவனுக்கு பணத்தால் அடிக்கலான்ற நம்பிக்கை இருக்கும். இந்த 3 இருக்கிறவனுக்கு கூட சந்தோஷம் வந்துடும். யாருக்கு சந்தோஷமே வராது தெரியுமா? நடுத்தர வயதை நோக்கி போகிற போது வீட்டுக்குள்ளே இருக்கிற உறவுகள் என்னை மதிக்கலையோன்னு ஒரு சோர்வு வருது பாருங்க. அதுக்கு மருந்தே கிடையாது. மாடுமனை போனால் என்ன, மக்கள் சுற்றம் போனால் என்ன, கோடி செம்பன் போனால் என்ன, கிளியே
குறுநகை போதுமடின்னு சித்தர் பாட்டு இருக்கு. எது போனாலும் பரவாயில்ல, பக்கத்துல இருக்கிற என்னுடைய பெண், என் காதலி, என் மனைவி என்னை பார்த்து சிரிக்கிறாளே, அந்த சிரிப்பு இருந்தா எனக்கு போருன்னு சொன்னார். அந்த சிரிப்பு கூட நடுத்தர வயதில் குறைந்து போய் விடுவதுதான் பாரங்களில் எல்லாம் மிகப்பெரிய பாரம். சார் என்ன சார் நடுத்தர வயதின் உறவு ஏன் பாரமா இருக்கு? முதல் சிக்கல், அண்ணன் தம்பி உறவெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாகுது சார். நடுத்தர வயசுல ஒரே பாயில படுத்து ஒரே தட்டுல சாப்பிட்டு ஒன்னா ஸ்கூலுக்கு போய் அண்ணன் கையை தம்பி பிடிச்சுக்கிட்டு விளையாட்டுக்கு போன வாழ்க்கை தானே சார் நம்ம எல்லாரோட வாழ்க்கை. எவ்வளவு இனிப்பா இருந்தது. அடிதடி இருக்கும், ஆனா உடனே சேர்ந்துப்பான். தம்பி எவனாவது அடிச்சா அண்ணன் கொன்றுவான் அவனை. அப்படித்தானே சார் இருந்தது அந்த வாழ்க்கை. நடுத்தர வயசுல ஏதோ ஒரு 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 இடைவெளி வந்துருச்சு. ஏன் சார் அது? அண்ணனுடைய மகளுக்கு திருமணம் நிச்சயம் ஆகல, தம்பியோட மகளுக்கு திருமணம் நிச்சயம் ஆயிடுச்சு. அண்ணனுக்கு விஷயம் தெரியாது, இன்னும் சொல்லல. இந்த விஷயத்தை வேற யார் மூலமாவது அந்த அண்ணன் கேள்விப்பட்டான்னு வச்சுக்கோங்களேன், அவன் மனசு எப்படி சார் இருக்கும்? எப்படி இருக்கும்? இன்னும் எனக்கு சொல்லல. ஆனா தம்பியுடைய மனைவியினுடைய சகோதரனுக்கு தெரியும், தம்பியினுடைய மனைவியினுடைய அம்மாக்கும் அப்பாவுக்கும் தெரியும். ஆனா தம்பியினுடைய அண்ணனுக்கு மாத்திரம் இன்னும் விஷயம் தெரியாது. ஏன் உறவுகள் புளிச்சு போகுது நடுத்தர வயசுல? இதை விட பெரிய பாரம் என்ன இருக்க முடியும்? ரெண்டாவது விஷயம், உறவுகளை ஒட்டுகின்ற பசை பணம்னு நீங்க சொன்னீங்க. பணம் என்ற பசை கொண்டு ஒரு உறவை ஒட்டினால் அந்த ஒட்டினது தெரிஞ்சுட்டே இருக்கும் வெளியில. பாசத்தை கொண்டு ஒட்டினால் தான் அந்த ஒட்டினது தெரியாது. உறவுன்றது கண்ணாடி பாத்திரம் மாதிரி சார். போட்டு உடைச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க பணத்தால பசையால ஒட்டலாம், ஆனா உடஞ்ச கண்ணாடி பாத்திரம் உடஞ்சது தான் சார். அது பழைய கண்ணாடி பாத்திரம் இல்ல. நடுத்தர வயசுல தான் இந்த சிக்கல்கள் வருது. ரெண்டாவது சிக்கல், அப்பா அம்மாவை இங்க நடுராத்திரி போன் வருதுன்னு சொன்னாங்க. நடுத்தர வயதில் தான் பெற்றோர்களினுடைய மரணம் என்ற மாபெரும் பாரம் நேருகிறது. கோமதின்னு ஒரு பொண்ணு சமீபத்தில் 800 மீட்டர்ஸ் தோஹால இந்தியாவுக்காக கோல்டு மெடல் வாங்கி கொடுத்தா. அந்த பொண்ணுடைய இன்டர்வியூ பார்த்தேன். அந்த பொண்ணு சொல்ற, எங்க அப்பா தான் காலையில 4 மணிக்கு எந்திரிச்சு எனக்காக தண்ணி சுட வச்சு கொடுத்து, பால் சுட வச்சு கொடுத்து, என்ன 4:30 மணிக்கு பஸ் இருக்கு, அவர் தான் என்ன அனுப்புவாரு. எங்க அப்பா தான் எல்லாம். ஆனா நான் கோல்டு மெடல் வாங்குறப்போ அவர் உயிரோட இல்ல. எனக்கு நல்ல சாப்பாடு கிடைக்கணும்னு மாட்டுக்கு போடுற சாப்பாட்டெல்லாம் எங்க அப்பா சாப்பிட்டு எனக்கு சாப்பாடு கொடுத்தாரு. இன்னைக்கு அவர் இல்லையேன்னு அந்த பெண்ணு கதறி அழுதா. சார் அந்த வீடியோவை நான் பார்த்த போது நான் அழுதேன் சார். எனக்கும் கோமதிக்கு என்ன சம்பந்தம்? அவ யார் அந்த பொண்ணுன்னு எனக்கு தெரியாது, அவங்க அப்பா யாருன்னு தெரியாது. ஆனா எங்க அப்பா இல்லையேன்னு அவ அழுதப்போ நான் அழுதேன். ஏனென்றால் அந்த மரணத்தில் என் தகப்பனின் மரணத்தை தான் நான் பார்த்தேன். சார் கோமதிக்கு இள வயசுல இருக்கும்போது அவ அப்பா தவறி போயிட்டாரு, அது ஒரு எக்ஸெப்ஷன். ஆனா பெரும்பாலான நடுத்தர வயதில் இருப்பவர்களுக்கான மாபெரும் பிரச்சனை, உங்கள் மிக நெருங்கிய பெற்றோர்களை ஒருவேளை இழந்து விடுகிற வயதாக அந்த வயது இருக்கிறது. இட்டு நிரப்பவே முடியாத பள்ளம் மனசிலே விழுந்து விடுகிறது. சார் பணம் போனா பரவாயில்ல சார், என்கிட்ட எவ்வளோ பணம் இருக்குன்னா அத்தனையும் கொடுத்து ஒரு 5 நிமிஷம் எங்க அம்மாவையும் அப்பாவையும் நான் திருப்பி கேட்பேன் சார். கிடைக்காது. அது நடுத்தர வயதினுடைய மாபெரும் சவால். அது மூணாவது, பிள்ளைகளுக்கு நாங்க PhD இருந்தாலும் நாங்க தான் ஃபீஸ் கட்டுறோம்னு அவங்க சொன்னாங்க. அது ஒரு செக்டுக்கு. இன்னும் சில இடத்துல பிள்ளைகள் 2 பிள்ளை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 2 பேரும் படிக்க போயிடுறோம். முதல் பையன் போயிடுறான். முதல் பையன் போனப்போ கூட பரவாயில்ல, 2வது பையனுக்கு காலேஜுக்கு டிஃபன் பண்ணி கொடுக்கணும், அதுல எல்லாம் பிஸியா இருக்கும் சார். 2வது பையனும் கிளம்பி போயிடுறான் வச்சுக்கோ.